ஃப்ரெண்ட்ஸ், நான் வாழைப்பூ கறி வந்து எல்லாம் நெருக்கி வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு அதை காட்ட முடியல. நான் இன்னொரு நாள் அந்த வீடியோ போடுறேன். வாழைப்பூவை தண்ணியில் போட்டு மோரில் போட்டு பொடி பொடியாக நெருக்கி வச்சாச்சு. பயத்தம்பருப்பையும் தனியாக வேக விட்டு எல்லாம் தனியாக வேக விட்டு பண்ணி வச்சுட்டேன். தாளிச்சும் கொட்டி வச்சுட்டேன். இப்போ தேங்காய் மட்டும்தான் போடணும். தேங்காய் போட்டு பிடிக்கிறவங்க நாட்டு சர்க்கரை போட்டு, ஏன்னா கொஞ்சம் ஒரு துவர்ப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் குழந்தைகள்லாம் சாப்பிட்ணுன்னா நாட்டு சர்க்கரை போடலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அவங்க வந்து டெய்லி வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்துக்கணும். அதனால் கட்டாயமாக பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி மிளகு குழம்பு பண்ண போகிறேன். ஆனால் அது வந்து வீடியோவாக எடுக்கலான்னு தெரியல, உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? ஃபுல் வீடியோவாக அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகு குழம்புக்கு என்னென்ன வேணும்னா, துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை உளுத்தம்பருப்பு, மிளகு கொஞ்சம் நிறையா, ஒரு 3/4 டீஸ்பூன், இல்லைன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு மிளகே போட்டு ஃபுல்லும் பண்ணலாம். ஆனால் வந்து காரம் வேணுங்கிறதுனால ஒரு மிளகாவும் போடுறேன். இதை வந்து செப்பரேட்டாக வறுத்துட்டு அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான கருவேப்பிலை நிறையா இது மிளகு குழம்புனால கருவேப்பிலை நிறையா போடணும். கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு காட்டுறோம். அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயில் ஊற்றி இதை நல்லா செவக்க வறுத்துட்டு அது மேலேயே கருவேப்பிலையை போட்டாலும் போடலாம், இல்லைன்னா அப்புறமா போடலாம். இந்த பாருங்கள், செவக்க எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கருவேப்பிலையை நிறையா இருக்கிறதுனால அதில் போட்டு நல்லா இந்த பாருங்கள், ஈர கருவேப்பிலை இருந்ததுனால படப்படன்னு வெடிச்சிது, அதனால தான் உங்கள்கிட்ட காட்டில். இதை பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ஆகிருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு புளியை கரைச்சி மஞ்சப்பொடி போட்டு உப்பை போட்டு நல்லா பச்சை வாசனை போனோன்னா கொதிச்ச பிறகு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், இதில் கொஞ்சம் பெருங்காயம் பொடியாக இருக்கிறதுனால பொடி நான் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் இதையும் வச்சு அரைச்சி அந்த புளி தண்ணியில் ஊற்றி நல்லெண்ணெய் தாளித்து கொட்டணும். இந்த நல்லெண்ணெய் கடுகுல தாளித்து கொட்டணும் நல்லெண்ணெய். இந்த பாருங்கள், புளி கரைச்சி ஊற்றியாச்சு. மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொதித்து வந்தோம். இந்த பாருங்கள், எல்லாம் அந்த கருவேப்பிலை பருப்பெல்லாம் நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன் மைய. அதை அதில் கொட்டி ஒரு 2 கொதி விட்டு இந்த தாளித்து கொட்டி வச்சுருக்க பாருங்க, நல்லெண்ணெயும் கடுகும், அதில் போட வேண்டியதான். வேணால் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சுடு சாதத்தில் வந்து இந்த குழம்பை ஊற்றி நல்லெண்ணெய் திரும்பி வேணாலும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுங்க. இது பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தப்ப லேடிஸ்க்கு இந்த குழம்பு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நீங்களும் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. இதை பாருங்கள், கெட்டியாக கொதிச்சு வருது. இதை வந்து நம்ம வீணாகவே போகாது. 1 வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். வெளியில் வச்சா 1 நாள் வச்சுக்கலாம், ரொம்ப நாள் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இதை பாருங்கள், தாளிச்சு கொட்டினதை ஊற்றியாச்சு. பருப்பெல்லாம் ஊற்றி இருக்கிறதுனால இதை பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இந்த துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டதுனால கொஞ்சம் கருவேப்பிலாமே கெட்டியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.